இப்ப பாருங்க, அட்மிஷன் ஆஃப் ஏ பார்ட்னர்ஸ் அப்படின்னு போட்டு மெத்தட்ஸ், அதாவது சாக்ரிஃபைசிங் பண்ணக்கூடியது. 1 ஈக்குவல் சாக்ரிஃபைஸ், 2 அன்ஈக்குவல் சாக்ரிஃபைஸ், 3 ஒன் பார்ட்னர் ஒன்லி சாக்ரிஃபைஸ், 4 ரிமைனிங் பார்ட் அல்லது ரிமைனிங் ஷேர், 5வது பொறுத்த வரைக்கும் சரண்டர்னு சொல்லுவாங்க. இப்ப எக்ஸாம்பிள்ஸ், ஃபர்ஸ்ட் ஈக்குவல் சாக்ரிஃபைஸ். இப்ப ஏ வந்து ஏயும் பியும் பார்ட்னர்னு சொல்லி பார்த்தோம். அவங்க பொறுத்த வரைக்கும் வந்து இந்த மாசத்துக்கு வந்து லாபத்தொகை வந்து 3000 ரூபாய் கொண்டு வந்து கொடுத்தாங்க. அவங்க 2 பேருக்குமே நான் பிரிச்சு கொடுத்தேன். எவ்வளவு அமௌண்ட்னா 1500 கொடுத்துட்டேன். இப்போ அடுத்த மாசம் பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது அவங்க ஒரு க்ளூ ஒன்று கொடுத்துட்டாங்க. நாங்கள் வந்து நியூ பார்ட்னராக சியை சேர்த்துக்க போகிறோம் சார். அடுத்த மாதம் வரும்போது சியும் வருவார் சார், அவருக்கும் நீங்கள் பங்கு கொடுக்கணும் சார். ஓகே, நீங்கள் வாங்க, அடுத்த மாதம் வாங்க. இந்த மாதம் பொறுத்த வரைக்கும் 2 பார்ட்னர் இருந்தீங்க, அதனால 2ஆல டிவைட் பண்ணி கொடுத்தேன். அடுத்த மாதத்துலேருந்து 3 பார்ட்னர் வருவீங்க, அப்போ நான் 3ஆல டிவைட் பண்ணி கொடுப்பேன். எவ்வளோ லாபம் கொடுக்குறீங்களோ அதை 3ஆல டிவைட் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அதே மாதிரி அடுத்த மாதம் வந்து பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது அவங்க எவ்வளோ கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னா அதே 3000 ரூபாய் கொண்டு வந்து கொடுத்தாங்க. நான் வந்து அதை சியை வந்து சேர்த்துக்கிறத மறந்து விட்டு ஏக்கும் பிக்கும் பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது 1500 சொல்லி பிரித்து கொடுத்துட்டேன். அதுக்கு பிறகுதான் சொல்றாங்க, சார் இந்த மாசத்துலேருந்து சியும் பார்ட்னர் சார். அப்படியா, மறந்துட்டு நான் உங்களுக்கு பிரித்து கொடுத்துட்டேனே. ரைட்டு, ஏ 1500 ரூபாயில நீங்க 500 ரூபாய் விட்டு கொடு. அதே மாதிரி பி 1500ல 500 கொடு. 2 பேரும் வந்து சாக்ரிஃபைஸ் பண்றது வந்து 500 ஈச் 500. அப்போ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மொத்தம் அமௌண்ட் வந்து 1000 rupees வருது. அதை வந்து நான் வந்து சிக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி அமௌண்ட்டை வந்து சிக்கு கொடுத்துட்டேன். அப்ப ஏ வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணது 500 rupees, அதே மாதிரி பி வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணது 500 rupees. 2 பேரும் சாக்ரிஃபைஸ் பண்ணது ஈக்குவலா இருக்கிறதுனால அது ஈக்குவல் சாக்ரிஃபைஸ். இது அன்ஈக்குவல் வரும். இப்ப நான் ஏக்கு வந்து சொல்றேன், நீ 500 ரூபாய் விட்டு கொடு அப்படின்னு சொல்றேன். ஏ வந்து ஓகே சார், இந்தாங்க எனக்கு 1500 கொடுத்தது, இந்தாங்க 500 ரூபாய் நான் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டேன் பிடிங்க அப்படின்னு சொல்லி 500 ரூபாய் கொடுத்து விட்டாரு. பிகிட்ட கேட்குறேன், பி நீ வந்து 1500 ரூபா உனக்கு பிரித்து கொடுத்துட்டா நீ என்ன பண்ற, நீ ஒரு 500 rupees கொடு அப்படின்னோடனே அவர் சொல்றாரு, நான் வந்து 300 தான் கொடுப்பேன், 500 கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஏ வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணது 500 வச்சிருக்கேன், அதே மாதிரி பி சாக்ரிஃபைஸ் பண்றது 300, ரெண்டுத்தையும் சேர்த்து 800 யார்கிட்ட கொடுக்குறேன்னா சிகிட்ட கொடுக்குறேன். இப்ப ஏ விட்டு கொடுத்தது 500, ஆனா சி விட்டு கொடுத்தது 300 மட்டுமே. 2 பேரும் சாக்ரிஃபைஸ் பண்ணது வந்து ஈக்குவலா இல்லை, இது வந்து அன்ஈக்குவல். அதனால இது வந்து அன்ஈக்குவல் சாக்ரிஃபைஸ். 3 ஒன் பார்ட்னர் ஒன்லி சாக்ரிஃபைஸ். அதாவது ஒரே ஒரு 2 பார்ட்னர்ல ஒரே ஒரு பார்ட்னர் மட்டும் தான் விட்டு கொடுப்பாரு, இன்னொரு பார்ட்னர் கொடுக்க மாட்டாரு. இப்ப அதுக்கு உதாரணம் பாருங்க. ஏகிட்ட வந்து 1500 ரூபாயிலேருந்து 500 ரூபா கொடு அப்படின்னு சொல்லி கேட்டோடனே ஏ வந்து 500 ரூபாய் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டாரு. அதே இது பிகிட்ட கேட்குறேன், நீ 500 ரூபா கொடுப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறேன். நான் ஒன்றும் தரமாட்டேன் சார், 500 ரூபாலாம் தரமாட்டேன் சார், அது எனக்கு தெரியாது சார், எனக்கு 1500 ரூபா தான் சார் வேணும்னு சொல்லிட்டு அவர் வச்சுக்கிட்டாரு. சரி, இப்போ நான் யார்கிட்ட மட்டும் வாங்கினேன், ஏகிட்ட மட்டும்தான் வாங்கினேன். அப்போ ஏ மட்டும் விட்டு கொடுத்தேன், அந்த தொகையை தான் யாருக்குன்னா சிகிட்ட கொடுக்க போறேன். அதான் சிஏ பொறுத்த வரைக்கும் ப்ராஃபிட் ஷேரிங். எவ்வளோ அமௌண்ட்னா 500. இது வந்து விட்டு கொடுத்தது ஒரே ஒரு பார்ட்னர் மட்டும் தான் விட்டு கொடுத்துருக்காரு, யாரு ஏ மட்டும் தான் விட்டு கொடுத்துருக்காரு. அதனால இது ஒன் பார்ட்னர் ஒன்லி சாக்ரிஃபைஸ். அடுத்தது ரிமைனிங் ஷேர், 4வது மெத்தட். ரிமைனிங் ஷேர் எப்படின்னா, இப்போ நான் வந்து ஏகிட்டையும் பிகிட்டையும் சொல்லிட்டு இருக்கேன், நீ அமௌண்ட்டை விட்டு கொடு, நீ அமௌண்ட்டை விட்டு கொடு அப்படின்னு சொல்லி கேட்டு இருக்கும் போது சி என்ன பண்றாரு, டேபிள்ல இருக்கிற அந்த 3000 ரூபாயில அவரு பாட்டு 1500 அவரு எடுத்துக்கிட்டு ரிமைனிங் இருக்க 1500, சார் அது மாதிரி 1500 நான் எடுத்துக்கிட்டேன் சார், ரிமைனிங் இருக்க அமௌண்ட் வந்து 1500 இருக்கு சார், அந்த அமௌண்ட்டை வந்து நீங்க ஏக்கும் பிக்கும் பிரிச்சு கொடுங்க சார்னு சொல்லிட்டு அவரு பாட்டு ஜூட்டு விட்டாரு, கிளம்பிட்டாரு. அப்ப ஏ எடுத்தது சி எடுத்தது போக மீதம் உள்ள அமௌண்ட்டை தான் நான் யார் யாருக்கு பிரிச்சு கொடுக்கணும்னா ஏக்கும் பிக்கும் பிரிச்சு கொடுக்கணும். அப்ப மீதம் உள்ள அமௌண்ட் எவ்வளவு இருக்கு, 1500 தான் இருக்கு. அதை வந்து ஏக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு 750யும் அதே மாதிரி பிக்கு பொறுத்த வரைக்கும் 750யும் நான் பிரிச்சு கொடுக்குறேன். இதுதான் சி எடுத்தது போக மீதி இருக்கிறத பிரிச்சு கொடுக்கறதுக்கு பேரு தான் வந்து ரிமைனிங் பார்ட்னு சொல்லுவாங்க அல்லது ரிமைனிங் ஷேர்னு சொல்லுவாங்க. லாஸ்ட் ஒன்று வந்து சரண்டர். இந்த சரண்டர் பொறுத்த வரைக்கும் நம்ம சம்மை வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணதான் உங்களுக்கும் புரியும். அதனால நான் அது சம் நடத்தும் போது உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன்.